ஒரு நாடு வந்து ஒரு நாட்டு கூட போர் பண்ணும்போது அந்த நாட்டில் இருக்கிற நிதிநிலையை சீர்குலைக்கிறதுக்கும் அந்த நாட்டோட மக்களுக்கும் அந்த நாட்டுக்கோட அதாவது நம்பிக்கையை வந்து இழக்கிறதுக்காகவும் ஒரு பெரிய அட்டாக் பண்ணுவாங்க. அது ஒரு சைபர் அட்டாக்காக இருக்கும். அதாவது இந்த சைபர் அட்டாக் வந்து ரீசெண்டாக ஈரான் அண்ட் இஸ்ரேல் போர் நடந்த டைமில் இந்த பெரிய சைபர் அட்டாக் நடந்துச்சு. இந்த அட்டாக் எப்படி நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, செபான்னு சொல்கிற ஒரு பேங்கை வந்து அட்டாக் பண்ணாங்க. சைபர் அட்டாக் பண்ணி அவங்களோட டேட்டாஸை அழிச்சிட்டாங்க. இந்த அட்டாக் வந்து ஜூன் 17ஆம் தேதி நடந்துச்சு. இந்த அட்டாக்கை பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு பெரிய ஹேக்கர்ஸ் டீம், அதாவது பிரிடேட்டரி ஸ்பேரோன்னு சொல்கிற ஒரு டீம். இந்த டீம் இப்படி அவங்களோட டேட்டாஸை வந்து பேங்கோட டேட்டாஸை அழிச்சிட்டாங்க. டேட்டாஸை அழிச்சதுனால என்ன ஆச்சுன்னா, அவங்க அந்த நாட்டில் உள்ள மக்களுக்கு வந்து ஏடிஎம் ஒர்க் ஆகலை. அதே நேரத்தில் ஆன்லைன் டிரான்சாக்ஷன், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இந்த எதுவுமே ஒர்க் ஆகலை. அதே நேரத்தில் ஐஆர்ஜிசின்னு சொல்கிற ஈரானிய எம்ப்ளாயீஸுக்கு வந்து 10 லட்சம் கோடி சேலரி வந்து போட முடியாமல் தடப்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. இவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹேக்கர்ஸ் தரப்பில் இந்த பேங்க் வந்து இராணுவத்துக்கும் அதே நேரத்தில் அணு ஆயுதத்துக்கும் நிதி சப்போர்ட் பண்ணுறாங்க, அதனால ஹேக் பண்ணுறதா சொல்கிறாங்க. இதே நேரத்தில் இன்னொரு ஹேக்கிங் நடக்குது. ஜூன் 18ஆம் தேதி அடுத்து ஒரு பெரிய ஹேக் பண்ணுறாங்க. அதாவது நொபிடெக்ஸ்ன்னு சொல்கிற ஒரு ஆன்லைன் ட்ரேடிங் ஆப்பை வந்து ஹேக் பண்ணுறாங்க. ஹேக் பண்ணுறது மட்டும் கிடையாது, அதில் இருக்கிற 90 மில்லியன் அமெரிக்கன் டாலரை வந்து அவங்க வந்து அழிக்கிறாங்க. அது எப்படி அழிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வெனேட்ரி அட்ரஸ்ன்னு சொல்கிற ஒரு அட்ரஸை வச்சு அதில் அந்த 90 லட்சம் அமெரிக்கன் டாலரை அனுப்பி என்ன பண்ணுறாங்கன்னா அழிச்சிடுறாங்க. அந்த அமௌண்ட் அவங்களும் வச்சுக்கல, ஸோ அழிச்சிடுறாங்க. அவங்க இதே ஆப் வந்து டெம்பரரியாக அந்த டைமில் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, டெம்பரரியாக ஒர்க் ஆகலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, ஜூன் 29 இருந்து அந்த ஆப்பை வந்து திரும்பவும் செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அந்த கம்பெனி. அவங்க கம்பெனி தரப்பில் இன்சூரன்ஸ், அதே நேரத்தில் அவங்க ஒரு சோர்ஸ் ஆஃப் அமௌண்ட் வச்சுருப்பாங்க. அந்த அமௌண்ட்டை வச்சு அவங்க வந்து போன அமௌண்ட்டை வந்து சரிப்படுத்துறதுக்கான வேலை நடந்துகிட்ருக்கு. இது ஒரு பெரிய ஹேக்கிங், இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு பெரிய ஹேக்கிங்.